நம்மளுடைய காலகட்டத்தில முடியுமான்னா முடியாம இருக்கலாம். முடியலாம். தெரியாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு தெரியணும். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கு இந்த பிராணாகுதின்ற சார்ந்த மார்க்கமானது மனிதர்களுக்கு கிடையாது. அதற்கு முன்னாடி இருந்தது. ராஜா தசரதருடைய 72 பரம்பரைக்கு முன்னாடி இருந்ததாகவும், ஏதோ ஒரு காரணத்தினால இயற்கை இதை மீண்டும் எடுத்துக்கொண்டதாகவும், இதற்காக இயற்கையால் அனுப்பப்பட்டதாக இவ்வாறு அந்த பிராணாகுதிய மீண்டும் கண்டுபிடிச்சு நம்ம திரும்பி தேவைப்படுது. நம்ம வந்த காலகட்டத்தில அதற்கு முன்னாடி இருந்தவர்கள் 870 முன்னாடி யாரும் இருந்தது வாய்ப்பு கிடையாது. அதனால நமக்கு பிராணாகுதி இல்லாத ஒரு வாழ்க்கை உலகத்தில தெரியாது. அத அனுபவிக்காம இருக்கும். அது வேற விஷயம். ஒரு முறை பாரதி மகாராஜாச்சாரி மகாராஜ் கேட்டான். ஒருவேளை நீங்க நினைக்கிற மாரி என்னால சகஜமா உலகத்துக்கு எடுத்துன்னு போ முடியலன்னா என்ன ஆகும்? அத பத்தி நீ கவலைப்படாத. ஒரு இயற்கை பாரு. ஒருவேளை போய் சேரலன்னா, ஒன் மோர் ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நேச்சர் சொல்லிட்டு திரும்பி எடுத்துடும். என்ன பண்ணுவோம் மேல வச்சுணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஆகாய பக்கத்துல உட்காந்துட்டு 500 வருஷம் கழிச்சோ, 1000 வருஷம் கழிச்சோ, என்னைக்கு திரும்பி மனிதர்கள் தயாரா இருக்காங்களோ, அன்னைக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனா, இன்னும் நிறைய பேர் உள்ள வந்து இந்த மார்க்கத்தை புரியாததற்கு காரணம், இன்ஃபேக்ட் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிச்சோம். ஒன்றிணைவோம் வான்னு சொல்லி. அந்த ஒன்றிணைவோம் வா நான் அந்த ப்ரோக்ராமுக்கு வச்ச மெசேஜ் வெளியுறதுக்காக உள்ளதுக்காக பலமுறை நான் பஞ்சரி ரிசப்டர்ஸ் டு பேஸ் சொல்லியிருக்கேன். இது நம்மலாம் ஒன்றா சேரணுன்றதுக்காக நம்ம ஒன்றாக இருந்தால் தான் நமக்கெல்லாம் முதல்ல மாஸ்படி வேலை புரியும். சத்சங் அட்டெண்ட் பண்ணுறதுக்காகயோ, டெய்லி சிட்டிங் எடுக்கிறதுனாலையோ, நம்மளுடைய பயிற்சியை சொந்தமாக இது செய்யறதுனாலையோ, அவர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருன்றது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்றது ஒரு நிச்சயமான விஷயம் இல்லை. பாதையில் ஆரம்பிச்சுட்டேன். 2005 1 ஜனவரி சென்னை மணப்பாக்கம் குருவரோட மெசேஜில் சார்ஜி மகாராஜ் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். சரத்குமார் முடியும் வெளியில் போனால் எங்கே போவார்? திரும்பி பார்த்தோன்னா ஒரு 50 100 கிலோமீட்டருக்கு ஊரை விட்டு வெளியே வந்தாச்சு. திரும்பி எங்கே போனான்றது தெரியாது. அது அத்வாரமான காட்டில் இருக்கு. முன்னாடி போகிறதா ஒரே வழி. ஏன்னா நீ திரும்பி போனோன்னு யாரும் ஒதுக்க மாட்டா. ஒரு நாள் எங்கே போனேன்? இங்கே வராது. நம்ம ஊர்லேயே யாராவது 1 மாதம் 2 மாதம் வீட்டுக்கு வரலன்னா தள்ளி விட்டுருவோம். ஊர் பழக்கம் பேச மாட்டாங்க யாரும். கிட்டத்தட்ட இந்த மார்க்கத்தில் வந்ததுக்கு அப்புறமாக யூ டர்ன்ன்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் முன்னாடி போக தான் உதவி. இப்போ முன்னாடி நம்ம தனியாக போகிறோமா, சேர்ந்து போகிறோமா, சேர்ந்து போகும்போது இன்னும் நிறைய பேரை கூட அழைச்சிட்டு போகிறோமா, இந்த முடிவுகளை மீண்டும் மீண்டும் மறுசீலனை பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். ஆத்ம பரிசோதனைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பப்போ நம்மளே ஒரு கேட்டுக்கோ. என்னுடைய எதிர் அடிக்கடி என்னைய நான் கேட்டுடுது. அவர் நினைக்கிற அளவுக்கு ஒற்றுமையான சிந்தனை முதல்ல என்னை உள்ள வந்துடுச்சார். முதல்ல எனக்கு அவருடைய சிந்தனைகளோடு உள்ள ஒற்றுமை தான். அவரை நான் முழுமையாக உள்வாங்கி, அவருடைய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி, அவருடைய எண்ணங்களையும் அவர் எப்படி செயலிக்கிறார்ன்றதையும் முழுமையாக உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான் மற்றவங்கள்ட்ட ஒற்றுமை எதிர்பார்க்க. ஸ்பிளிட் அப்பார்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. என்னுடைய இதயத்திலேயே 2 பிளவுகள் இருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணு. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா செலக்டிவ் அம்னீசியா உண்டு. நம்மளுக்கு எது வருமோ அதான் இப்போ. பாஸ்ட் அதெல்லாம் கற்பியாது சரியாது. அவரோட சிலபஸ் மார்க்ஸ் சொல்லுங்க. ஆனா இது நல்லா இருக்கு. புடிச்சது. 7 மணி சத்சங் அவ்வளோ தூரம் வருது கஷ்டம். 12 மணிக்கு வீட்லயே உட்காருப்பா. பேண்டமிக் நான் சத்தம் அது நல்லா இருக்கு. 11:45க்கு நல்லா சாப்பிட்டு தீனி எழுந்து அப்படியே சேர் மாதிரி விளாண்டு எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரி கொண்டாடுற மாதிரி அட்டென்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் பழகி விட்டார் தங்கத்துக்கு போது.
தெரிஞ்சோ தெரியாமையோ இயற்கை நமக்கு அது கொடுத்த ஒரு வாய்ப்பு, ஒரு சாபக்கேடும் கூட. ஏன்னா மீண்டும் பல சேக்கல நடந்த ஒரு விஷயம். எங்க சர்வசாதாரணமாக 300, 400 அபியாசிகள் சண்டே சர்ச்சை வந்திருந்தாங்களோ, பல பேரை 30, 40 பேரும் ஆகாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, கூட ஆத்மீய சார் பப்ளிக் சொல்றார். யூடியூப்ல சத்சங்கம் கொடுக்குறாரு. அப்படியே யூடியூப்ல கேட்டு டெக்னிக்கலி கரெக்டு, தப்பு இல்லை. ஆனால் என்னுடைய ஒற்றுமையை நான் எப்படி காட்டுறேன்? ஒரு வியாதி அவங்க பார்த்தாலே நீங்கள் இவ்வளோ தூரம் வரீங்க, நான் அவ்வளோ தூரம் வரேன், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு நடுவில் நான் பேசுது இருக்கிறதுக்கு காரணம் நம்ம முதல்ல அவருடைய கருத்துக்குள்ளே தான் ஒன்றாய்க்கோமா. அந்த ஒற்றுமையானது உருவாகும்போது உங்களுடைய வைப்ரேட்டரி போர்ஸ் அதிர்வலைகள் மெதுவாக அவருடைய சிந்தனைகளாக மாறா. லவ்விங் லவ்ஸ் ஆஃப் பாபடி சொன்னதை சாரதி ஒரு லவ் ஆஃப் பூமி லவ்ஸ்ன்னு மாற்றிட்டார். அதுக்கு ஒரு தாரன் கேட்க போது சொன்னார், ஒரு அபியாசியால் மாஸ்டர் மொத்தம்தான் அந்த உருவத்தில் பார்க்க முடியும், வேற எந்த உருவத்துலையும் மாஸ்டர் பார்க்க முடியும்னா உனக்கு ப்ராக்டிஸ் எந்த போலைக்கு அப்படின்றது. எம்மாட்டின்ற ஒவ்வொரு நான் மாஸ்டர் பார்க்க பண்ணிட்டே தான் இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கேள்வி எப்பொழுதும் எனக்கு உள்ளே நான் உருவாக்கி கூடிய ஒரு விஷயம். உலகத்திற்கு அனைத்து பிரஜைகளும் அனைத்து சகோதர சகோதரிகளும் மாஸ்டரை நான் பார்க்கக்கூடிய பட்சத்தில் ஏன் நான் பார்க்குறேன், ஏன்னா எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாஸ்டரோட நான் ஒன்றாயாச்சு. அந்த ஒற்றுமை வந்ததுக்கப்புறம் வெளியுலகத்தில் யாரையும் வேற மாதிரி பார்க்க முடியாது. இது வந்தால் தான் நம்மளால உண்மையான இந்த ஹாப்பினஸ் பைக்ஸ் உலகத்தில் எல்லாருக்கும் தைரியமாக பேசணும். ஒரு முழு நம்பிக்கை பற்றுறுதி இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னால் போல எல்லாரும் அதை செய்வாங்க. வேற ஒன்றுமே தேவையில்லை. பாரதிய வந்து அடிக்கடி சொல்றாரு, உங்களுடைய பேச்சுக்களை விட உங்களுடைய மாற்றமும் உங்களுடைய அனுபவம் தான் அவங்கள போய் பாதிக்குது. ஆனால் அதை பக்கத்து கூட சில நேரத்தில் பேச வைக்குது. மீண்டும் மீண்டும் பல இடங்களில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், முதல்ல உள் ஒற்றுமையை உருவாக்குறேன். எனக்கும் அவருக்கும் பர்ஃபெக்ட் பாஸ்மாசஸ் இருக்கா. எனக்கு வந்து பர்ஃபெக்டாக விட்டுறாதியா. என்னை யாரும் மாஸ்டராக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களை யாரும் மாஸ்டராக பார்க்கறது, ஆனால் உங்களை பார்க்கும்போது மாஸ்டர் பார்க்க மாதிரி அவங்களுக்கு தெரியும். மாஸ்டர் மாதிரியே அப்படியே அவருடைய தன்மை இருக்குது. அதுதான் அவரும் விரும்புகிறேன். தன்னை மாதிரி ஒருத்தர் மாறதை விட வேறு என்ன ஒரு ரிட்டர்ன் ஜிப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை அப்புறம் கல்யாணத்துக்கு போனால் ரிட்டர்ன் ஜிப் கொடுக்குறது மரவாயிடுச்சு. நீங்கள் விட்டுவதும் பதில் விட்டுவிடுவேன். மாஸ்டர் நம்மகிட்ட வெட்டினே எதிர்பார்ப்பேன். இன்னைக்காவது வந்து அது ஒரு ஆஷ்டம் கட்டி கொடு, இவ்வளோ காசு கொடு, இவ்வளோ டொனேஷன் கொடு. பட் அது மிஷன் ரன் பண்ணுறப்ப வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுது எனக்கு தெரியும். சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இது அத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு தனி மனிதனாக அவரே அதை உருவாக்கி நம்மளாம் கொடுத்துட்டுருக்கார். நம்மளும் சின்ன சின்னதாக அணில் அந்த ஒரு தள்ளதிக்கு மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய சுமை நமக்கு தெரியுமா? அவருடைய உண்மையான வேற நம்ம அதை உருவாக்கிட்டோமா? அதோட நம்ம ஒன்றிணைந்துட்டோமா? அந்த ஒன்றிணைந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம பேசும்போது மற்றவங்களோட நம்ம ஒன்றிணைவோம். எனக்கும் கூட இருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரிகளுக்கும் என்னுடைய உறவானது சுமூகமாக உண்மையான ஒற்றுமையாக இருக்கா, இல்லை வெறும் மேங்கோ உச்சா இருக்கா? சரி, வீட்டில் போனீங்கன்னா யாராவது நீங்கள் வரீங்கன்னா அர்ஜென்ட்டாக மேலே பெயிண்ட் தெரியுமா? உள்ளே போய் பார்த்தாலே தெரியும் நம்ம வரத்துக்காக பெயிண்ட் அடிச்சுருக்காங்க. வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா கதுன்ஸ் தான் வச்சுருவாங்க. வரவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது ஒட்டாமல் ஊட்டின விஷயம். இதே மாதிரி தாரிக் வராஜ் அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டேக் இட் டில் யூ வெயிட் இட். முதல்ல சில நாட்கள் நடிச்சுதான் ஆகணும். ஆனால் லைஃப்லாம் நடிச்சுட்டு இருந்தாலும் கஷ்டம். அந்த உண்மையான மாற்றம் எனக்கு உள்ள வந்து எனக்கும் அவருக்கும் எந்தவித வேற்றுமையும் இல்லை. நானும் அவரும் ஒன்று. என் கூட அதே பாதையில் வருபவர்களுக்கும் எனக்கும் அங்கேயே சில சில வேறுபாடுகள் எண்ணங்கள் வரும். அது வந்து நார்மல் விஷயம். மாஸ்டர் சொல்ற விஷயத்தை கூட அவரே சில நேரங்களும் மாற்றுதற்கு தானே எல்லாம் கேட்பார், சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அதே மாதிரி நம்மளுடைய பணிகள் நடக்கும்போது நம்ம கூட இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள், வாலண்டியர்ஸ், கமிஷனரிஸ்,
இவங்களோட நம்ம சில நேரங்களில் சில வேறுபாடுகள் வரும். ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒண்ணு. ஏன்னா நான் அவரோட ஒண்ணு ஆயாச்சு. தினசரி படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வி மட்டும் நீங்க உங்களை கேட்டு, நிஜமாகவே நான் அவரோட ஒன்றாயிட்டேன்னா இல்லையா? எதை என்னை கடிக்கிறது? பல வருடங்களுக்கு முன்னாடி சாரிக் மராதுடைய கடைசி காலத்துல நானு அவரு ஏதாச்சும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சாரிக் மராத் பார்த்து கேட்டார், உனக்கு என்ன ஓவம் அப்படின்னா? எனக்கு புரியல. என்னம்மா கேட்குறீங்க? இல்லடா வந்து செலவுக்கு ஏதாவது பணம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. இல்லை ஏதாவது புழுகின போது என்ன ஓவம் அப்படின்னா? அப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன். இங்கிலீஷ்ல தான் நடந்தது. ஏன்னா அவர் இருக்கிறதுனால, இல்லைன்னா நார்மலா நானும் சாரிக் மராத் தமிழ்ல தான் பேசிக்கிறேன். அவர் இருக்கிறதுனால மரியாதை கருதி நான் அவரும் இங்கிலீஷ்ல பேசிக்கிறேன். அப்ப நான் சொன்ன வார்த்தை, எது என்னை உங்களுடன் ஒன்றாக விடாம தடுக்கிறதோ அது தயவு செஞ்சு நீக்குகிறது. அப்படியே பார்த்தாரு. வெளியில தானே தாஜி அப்படியே இதெல்லாம் கட்டி பிடிச்சார். இதை மாதிரி புத்திசாலித்தனமாக ஆத்மார்த்தமாக குருநாதர் வேற யாரும் கேட்க முடியாது. இதை நான் வந்து பிளான் பண்ணியோ யோசிச்சு, ஏன்னா அவர் என்ன கேட்குறோ எனக்கு தெரியாது. அறையில் இருக்கோம், கிளியில பேசுறதும் கேட்குறாரு. அப்படியே எனக்கு ஸ்பான்டேனியஸாக தோணுச்சு. ஒரு தடவைட்ட போயிட்டு பணத்தை கேட்டு எவ்வளோ நாளைக்கு செலவு வச்சுக்குவோம். ஸோ எனக்கு தோணினது அப்போ என்னன்னா, எனக்கும் உங்களுக்கும் ஒன்றாவதுக்கு எது கதையாக இருக்குதோ கதைகளை தயவு செஞ்சு இருக்கு. அவங்க இன்டர்பிரிட்டேஷன் அவர் புரிஞ்சு சொன்னது போது தான் எனக்கு புரிஞ்சது. தெரிஞ்சோ தெரியாமலையோ மாற்றிக்க எது உண்மையாது. அதுக்கப்புறம் என்னுடைய பரிணாமலர்ச்சி, ஆன்மீக முன்னேற்றம் வேற மாதிரி இது. ஏன்னா அது ஆத்மார்த்தமாக என்னிடமிருந்து வந்த ஒரு அது அவருக்கு தெரியும். இது நம்ம எல்லாராலையுமே பர்சனலாக எதுவும் உட்காந்து அவரை கூட கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அவருக்கு சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் படுக்கும் பொழுது அந்த மேக்ஸ் ஆஃப் 10 முடிச்சு இந்த இரவு நேர பிரார்த்தனையுடன் படுக்கும்போது அதை ஒரு பிரார்த்தனையாக நீங்கள் அவரை வைக்கலாம். எனக்கும் உங்களுக்கும் எது பிரிக்கிறதோ தயவு செஞ்சு அதை விலக்கிடுகாது. எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மையோடைய பொண்ணா கேட்கறதும் பெரிய உலகமாக சொத்து இல்லை. எனக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய படைகள் எண்ணிக்குன்னு கேட்கும். இது நீங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 300 30,000 ஆகும், 30,000 3 லட்சம் ஆகும், 3 லட்சம் 3 கோடி ஆகும், 300 கோடி ஆகும். நம்ம எல்லாம் ஒரு காலத்தை மேலே போயிடுவோம். கீழே இருக்கிற ஜீவராசிகள்லாம் மேலே இருக்கக்கூடிய ஒரு இளமை வரும். ஒரு அரச மரமும் ஆலமரமும் இங்கே கிடையாது. ஆலமரம் 450 வருஷமா சென்னையில் இருக்கு. ஆனால் அதுக்கு விதை இருக்குது. ஒரு 3 ஏக்கர் பெருசு போய் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அதுக்கு விதை யாரோ 400 வருஷம் நினைக்கிட்டாங்க. இதே மாதிரி அந்த விதையை இது வரைக்கும் போடணும். உங்களால் தஞ்சாவூர் நகரிலையோ மற்ற இடங்களிலையோ போட முடியும். எப்பப்பெல்லாம் கருத்து வேற்றுமை யாராவது வெளியிடும் முதல்ல உங்களை நீங்கள் கேட்டுங்க. சென்ட்ரிங் யுவர் செல்ஃப்னா ரொம்ப சிம்பிளான அர்த்தம். பல பேருக்கு புரியுது. எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கேப் வருது. அதை கனெக்ட் பண்ணி சென்டர் பண்ணுறது தான் சென்ட்ரிங் யுவர்ஸ். நானும் அவரும் திருப்பி ஒன்றாகும். அப்படி ஒருமித்த என்னுடன் இருக்கக்கூடிய குருநாதருடன் நாங்கள் ஒருமிச்சிட்டேன்னு சொன்னால் வெளியில் இருக்கிறவங்களோட எனக்கு வரக்கூடிய வேறுபாடுகள் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அவரும் அதை அந்த நேரத்தில் செய்யணும். அதாவது நார்மலாக ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்கும்போது நார்மலாக ஒரு ஃபன் ஸ்டடீஸ்னால் சென்டர் யுவர் செல்ஃப் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக வரக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் கிச்சுகளும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதிபலித்து வராது. அந்த ஒரு இடத்துக்கு எல்லாரும் எவ்வளவு வேகமாக நம்ம வரோமோ அந்த அளவுக்கு இந்த செஞ்சை மையமும் TN06 தமிழ்நாடும் இந்தியாவும் உலகம் முன்னேறும். அந்த நேரத்துக்கு சீக்கிரமாக அமைகின்ற ஒரு பார்ட்டியோட புத்தி கொள்கிறேன். நன்றிவா.